அமீருக்கு மட்டும் கிடையாது, அமீருக்கு கூட இன்னும் 2 பேருக்கும் சேர்த்து மொத்தம் 3 பேருக்கு நாளை 2ஆம் தேதி டெல்லியில் வந்து என்சிபி அலுவலகத்தில் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் விசாரணைக்காக. இதற்கு சும்மா அதை கறி விருந்து கொடுக்கறதுக்காக கிடையாது. ஸோ இதை கூட வந்து அப்துல் புகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக, அதாவது இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப பிரபலமான நபர் அவர் வந்து. ஸோ இந்த மார்க்கத்தை குறித்து பேசக்கூடிய நபராக இருக்கிறார். இப்போ அவரையும் வந்து விசாரணை வளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்களும் அவரோட நட்பு பாராட்டி இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் அவரையும் வர சொல்கிறாங்க. அதை நான் கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து முழு விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார். அதில் முடிக்கும் போது இறைவன் மிகப்பெரியவன். அதான் எவ்வளோ நக்கல். அவர் படத்துக்கான ப்ரொமோஷனாக கூட எடுத்துக்கிறாங்க. படத்துக்கான ப்ரொமோஷனாக நீங்கள் வாங்க என்னன்றது இப்போ தெரியும். உங்களுக்கு அமீருக்கு வந்து பயங்கர ப்ரொமோஷன்லாம் இப்போ ரெடியாக இருந்துச்சுங்களேன். நீங்கள் அயோக்கிய போய் கூட ஏன்டா சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. இதை நீங்கள் குறிப்பாக இன்னொருத்தரை கவனிக்கணும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அமீரவே தூக்கிட்டாங்க. நான் இது வரைக்கும் வாய் திறக்காத உதயநிதி எங்கெல்லாம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க. ஏன்னா அமீரை மெயினாக தூக்கிறதுக்கான ரீசன் என்ன, அமீர் தான் வந்து அரசியலுக்கு கொண்டு போய் இவர் அறிமுகப்படுத்துகிறார். அரசியல் உள்ள எல்லா நபரையும் அறிமுகப்படுத்தி அது மூலமாக ஒரு வெளிச்சம் தேட வச்சு இவருக்கு ரூட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே அமீர் தான். செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள வைப்பேன்னு சொன்னதே அவர் தான். இப்போ அவர் தூக்கி பேசுகிறான்றது எப்படி ஏற்பு கொடுத்து அவர் தான் சொன்னார். நான் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் தூக்கி உள்ள வைப்பேன்ட்டு. அது ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னதில் நடந்த விஷயம், இயல்பு. அதுவும் கூட அவர் தூக்கி உள்ள வைக்கல. இன்றைக்கி அவருக்காக வந்து ரவி கிடையாது, அவர் பேர் RSS ரவி, சங்கி ரவி, கைப்புள்ளதான். அதே மாதிரி ஒரு படத்துல மாயின்னு ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கன்னா அத்தனை பேரையும் போறான் வாரான் ஓடுறான்னு ஒருமையில பேசுறேன்னா உனக்கு என்ன மரியாதை? அப்போ நீ எங்கெங்கே ஓடுற, எப்பப்பெல்லாம் துபாய்க்கு போகிற, எப்பப்பெல்லாம் நீ திருச்சிக்கு போகிற, திருச்சிக்கு நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் பேசட்டுமா? யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும். நான் ரியல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைக்கிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். ஜாபர் சாதிக் வழக்கில் 2ஆம் தேதி ஆஜராகும்படி என்சிபி சம்மன் அனுப்பியிருக்கு அமீருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அமீருக்கு மட்டும் கிடையாது, அமீருக்கு கூட இன்னும் 2 பேருக்கும் சேர்த்து மொத்தம் 3 பேருக்கு நாளை 2ஆம் தேதி டெல்லியில் வந்து என்சிபி அலுவலகத்தில் வந்து நேரில் வந்து ஆஜராகணும் விசாரணைக்காக. இதற்கு சும்மா அதை கறி விருந்து கொடுக்கறதுக்காக கிடையாது, விசாரணைக்காக ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமீர் இவ்வளோ நாளமாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உருட்டினார்ல, கரெக்டுங்களா? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இன்றைக்கி சம்மந்தம் இருக்க போய் தானே வர வைக்கிறாங்க. ஏன்னாக்கா நீ என்னென்ன செஞ்சுருக்கிற, அவன் கூட சேர்ந்து என்னென்ன பண்ணியிருக்கிறன்ற விஷயத்தை வந்து ஜாஃபர் சாதிக் வாக்குமூலமாக கொடுத்துருக்குறாப்புல. அதன் அடிப்படையில் இவர்களை விசாரிக்கிறாங்க. இன்னும் என்னுடைய முக்கியமான விஷயம் அது கூட என்னென்னாக்கா, அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு மெயினான விஷயம், நீங்கள் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறீங்க, பணம் வந்து பல வகையில் வந்து இங்கே வந்து பரிமாறப்பட்டிருக்கு, அது சட்டவிரோதமாக கொண்டு வர பணத்தை நீங்கள் வந்து முதலீடாக இங்கே செஞ்சுருக்கீங்க, அதில் பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்கன்னும் பொழுது இது எப்படி ஏற்புக்குரியது. ஸோ இது கூட வந்து அப்துல் புகாரின்னு சொல்லக்கூடிய ஒரு நபருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக, அதாவது இந்த யூடியூப் சேனலில் ரொம்ப பிரபலமான நபர் அவர் வந்து. ஸோ இந்த மார்க்கத்தை குறித்து பேசக்கூடிய நபராக இருக்கிறார். இப்போ அவரையும் வந்து விசாரணை வளத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நீங்களும் அவரோட நட்பு பாராட்டி இருக்கிறீங்க அப்படின்ற அடிப்படையில் அவரையும் வர சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் வந்து குற்றவாளியாக நிரபராதியாக நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறீங்க. அவரோடு சேர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அவர் கூட எந்தெந்த வகையில் வந்து நீங்கள் பணம் வாங்கியிருக்கீன்ற விஷயத்தெல்லாம் என்கொயரி கூப்பிட்றாங்க. இப்போது இந்த விசாரணையில் முழுமையாக அவங்க சொல்கிறது என்னென்னா, ஜாஃபர் சாதிக் சொன்ன தகவலின் அடிப்படையில் அதற்கேற்ற மாதிரி இவங்க வந்து சில விஷயத்தை வந்து சொல்லி ஒத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நகர்வு போகாட்டி நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு இப்போ என்சிபி ரெடியாக இருக்காங்க. யாரை? அமீரையும் சரி, இந்த அப்துல் புகாரின்னு சொல்கிறவரையும் சரி, அவருடைய தம்பி இன்னொரு நபரையும் சரி வந்து இந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போது இதற்கு அமீர் வந்து ஒரு ஆடியோ போட்டிருக்காரு, பார்த்தீங்களா? கேட்டிங்களா அந்த ஆடியோ? இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ட்ரெண்ட் ஆகிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய ஆடியோ கிடையாதுங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நான் வந்து விசாரணைக்கு ஒத்துழைப்பேன், நான் வந்து அதுக்கு வந்து போய் முழு ஒத்துழைப்பு கொடுக்க தயார். ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல? சரியா? நீ ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒன்று தூக்கிடுவாங்க சட்டப்பூர்வமாக. அதை நான் கூப்பிட்டதுக்கப்புறம் நான் வந்து முழு விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார். அதில் முடிக்கும் போது இறைவன் மிகப்பெரியவன். இதெல்லாம் எவ்வளோ நக்கல்.
அவர் படத்துக்கான ப்ரொமோஷனாக கூட எடுத்துக்கலாம்ல. படத்துக்கான ப்ரொமோஷனாக நீங்கள் வாங்க என்னன்றது இப்போ தெரியும் உங்களுக்கு. அமீருக்கு வந்து பயங்கர ப்ரொமோஷன்லாம் இப்போ ரெடி ஆயிருன்னு வச்சுங்களேன். நீங்கள் அயோக்கிய பைய கூட ஏன்டா சேர்ந்து ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னும் போது நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்க. இதில் நீங்கள் குறிப்பாக இன்னொருத்தரை கவனிக்கணும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்த அமீரவே தூக்கிட்டாங்க. நான் இது வரைக்கும் வாய் திறக்காத உதயநிதி யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் வாய் திறக்கல உதயநிதி. பிரச்சார களத்தில் வந்து கண்ட புறம்போக்குங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பெருமையாக பேசுகிறார் உதயநிதி. யாரை? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வாழ்த்தியும் அவர் தான் ஸ்டார், இன்றைக்கி வந்து ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு சொல்லி அவரை புகழ்ந்து பயங்கரமாக நீங்கள் பேசுகிறீங்கனாக்கா உங்களுடைய தராதாரம் என்னன்றது இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம். அப்போது உதயநிதி வந்து அவர் கூட சேர்ந்து நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க, அவர் கொடுத்த காசை வாங்கியிருக்கீங்க. இது வரைக்கும் அதுக்கு விளக்கம் கொடுக்காம தேவையில்லாமல் இந்த பக்கம் நீங்கள் வந்து மோடியை விமர்சிக்கிறேன், இந்த பக்கம் வந்து இபிஎஸ்ஸை விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆட்சி செய்த முறையை விமர்சிங்க, யாருமே வேணாம்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் எதை விமர்சிக்கிறீங்க? பர்சனல் அட்டாக் பண்ணுறது, அவர் குடும்பம் கிடையாதுன்றது, அவரை வந்து வேறு மாதிரி ஒருமையில் பேசுகிறது, எடப்பாடி பல்ல காட்டுறாருன்றது, கள்ளத்தொடர்பு வச்சுருக்குன்றது. இப்போ ஒட்டுமொத்தமாக அவங்க விசாரணையில் கூப்பிடுவாங்கல்ல, யார் கள்ளத்தொடர்பு வச்சுருந்தா, யார் பல்ல காட்டினா, யார் காலை பிடிச்சிட்டு கெஞ்சினா எல்லாத்தையும் இப்போ எடுத்துருவாங்கல்ல. அடுத்து வந்து உதயநிதியையும் நிச்சயமாக அந்த வளையத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு ரொம்ப நாள் இல்லை, அது வந்து ரொம்ப கிட்ட வந்துடுச்சு. அதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளையும் நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்கன்றது தான் அண்மை செய்தி. இப்போ அமீரே பார்த்தாலும் நான் போதை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது தனியாக அது இல்லாமல் சினிமாவிலையும் கஃபே ஹோட்டல்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு தொடர்பு இருக்குது இப்படி சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆக வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தொடர்பு இருந்துச்சுல்ல, ரொம்ப சிம்பிள். எந்த காசு? போதைப் பொருள் கடத்தப்பட்ட காசு தான் அவன் கொண்டு வந்து ஷேர்ஸ் போட்டிருக்கான். நீங்கள் வந்து அவன் தான் அதை தான் கொண்டு வந்து படத்தில் போட்டிருக்கான், சினிமாவில். நீங்கள் வந்து அது மூலம் வந்து ஒரு லாபம் எடுத்து அதை கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னும் பொழுது எப்படி உங்களை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு போயிடுவான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? நீங்கள் பல வருஷமாக அவர் கூட தொடர்பில் இருக்கிறீங்க, பிஸ்னஸில் பல வருஷமாக வந்து நட்பு பல இருக்கீங்க, அந்த காசை எடுத்து புழங்கிருக்கீங்க. இதை தாண்டி எங்கெல்லாம் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுருக்கீங்க? ஏன்னா அமீரை மெயினாக தூக்கிறதுக்கான ரீசன் என்ன? அமீர் தான் வந்து அரசியலுக்கு கொண்டு போய் இவர் அறிமுகப்படுத்துகிறார். அரசியல் உள்ள எல்லா நபரையும் அறிமுகப்படுத்தி அது மூலமாக ஒரு வெளிச்சம் தேட வச்சு இவருக்கு ரூட்டு போட்டு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே அமீர் தான். எப்படி எங்கே யாரை போய் பிடிச்சா எப்படி நீ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், யாருக்கிட்ட காசு கொடுத்தா உனக்கு எப்படி பதவி கிடைக்கும், அந்த பதவி வச்சு எப்படி நீ உலக நாள் வரைக்கும் போகலாம் அப்படின்ற கிளியர் ஸ்கெட்சை ஃபார்ம் பண்ணி கொடுக்குறது யாருன்னா அமீர் கொடுத்ததுடைய அந்த ஐடியா அவர் கூட்டு கொண்டு போய் அறிமுகப்படுத்துனதோடைய விளைவு தான் இன்றைக்கி இந்த லெவலில் அந்த வந்து ஜாஃபர் சாதிக் மேட்ரு போயிருக்குன்னா போது அமீர் எப்படி விட்டுருவாங்க? சொல்லி முடிஞ்சு, அவ்வளோதான். பிரச்சாரத்துக்கு நடுவே சேலத்தில் நடிகர் கமல்ஹாசனும் முதல்வர் ஸ்டாலினும் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார்? பார்த்தேன், நான் கூட அதை பார்த்தேன். அதாவது சேலத்தில் சிஎம் ஸ்டாலின் கமல் திடீர் சந்திப்பு, பிரச்சாரத்தின் நடுவே பின்னணி என்ன அப்படின்லாம் இப்போ டைட்டிலோடு தான் போட்டாங்க. பாருங்களேன், போட்டிருக்காங்களா? ஒரு புழுவினியும் ஒரு அழுவினியும் சந்திச்சிருக்குன்னு பார்க்குறேன் நான். கரெக்டுங்களா? இதில் யார் புழுகினி யார் அழுகினி? யார் புழுவினி யார் அழுகினி இதான உங்கள் கேள்வி? அதுதான் ரொம்ப டஃப்பாக இருக்குது சொல்கிறது. ஏன் சொல்லுங்கள்? ஒரு ஆள் நான் சொல்லட்டுமா? கொடுத்த வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றி விட்டேன். போய் சொன்னாரா? இப்போ புழுவினின்னு எடுத்துக்கிறதா? இல்லை காலையில் ஏண்டா விடியுதுன்னு இருக்கு, என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்க, நிம்மதியாக அரசியல் பண்ண மாட்டேங்கன்னு ஒருத்தர் அழுதார். காலையில் எந்தெந்த அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்வீங்களோ இருக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கனவு கண்ணியா மாதிரி என் தூக்கத்தை கெடுக்குறீங்க, என்னை வாழ்க்கையில் வந்து ஏண்டா விடியுதுனே இருக்குன்னு சொல்லி விடியல் அரசுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் ஸ்டாலின் பேசினார். இப்போ இவர் அழுவினியா புழுவினியா அது மக்கள் முடிவு பண்ணணும். இந்த பக்கம் தார் ஸ்டேட்லாம் ப்ரொமோலாம் போட்டு பயங்கரமாக வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி இவர்களை நான் வீழ்த்தியே தீருவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த திமுக கூட போய் கை கொடுத்துருக்கிறாரு. இவர் புழுவினியா அழுவினியா? ரெண்டாவது கமலஹாசன், என் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டுறாங்க, இனிமேல் நான் நாட்டை விட்டு வெளியில் போகிறேன், கரெக்டுங்களா? எனக்கு இந்த நாடே வேணாம், நான் நாடு கடந்து ஓடி போகிறேன்னு அழுதார். இப்போ ஒரு அழுவினியா புழுவினியா? மக்களே முடிவு பண்ண. அதான் சொன்னல, ஒரு புழுவினையும் ஒரு அழுவினையும் சந்திச்சிருக்கு. இது பெரிய பேசும் பொருள் கிடையாது. சேலத்தில் பிரச்சாரம் செய்யும்போது செந்தில் பாலாஜியை வரவேற்று தூக்கி வைக்கும் தன்மையில் பேசியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது எப்படி பார்க்குறீங்க? செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைப்பேன்னு சொன்னதே அவர் தான். இப்போ அவர் தூக்கி பேசுகிறான்றது எப்படி ஏற்பு கொடுத்து? அவர் தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்த உடனே அவரை தூக்கி உள்ளே வைப்பேன்ட்டு. அது ஒன்று மட்டும்தான் அவர் சொன்னதில் நடந்த விஷயம், இயல்பு. அதுவும் கூட அவர் தூக்கி உள்ளே வைக்கல. இன்றைக்கி அவருக்காக வந்து இவர் நீலிக்கண்ணீர் வெடிக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் ஒரு குற்றவாளி ஜெயிலில் இருக்கிறாரு. அவரை வந்து பிரச்சார மேடைகளில் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வச்சு நீங்கள் அவரை புகழ்ந்து பேசுகிறீங்கனாக்கா கேளுங்களேன் அவர் புகழ்ந்ததை. முக்கியமாக இங்கே வரவில்லை என்றாலும் தன்னுடைய பணிகள் மூலம் நம் உள்ளங்களை பெற்றிருக்கக்கூடிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களும். முக்கியமாக இங்கே வரவில்லை என்றாலும்
இவர் என்ன பக்கத்து வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரா, நான் வரவில்லைனால நினச்ச போலாம் வர முடியுமா, நான் ஜெயிலில் இருக்கிறாப்புல. ஆனால் இவருக்கு நன்றி தெரிவிக்கிறார் ஒரு முதல்வர்னா இதை விட ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் இருக்க முடியுமா சொல்லுங்கள்? ஒரு அக்யூஸ்டு, ஒரு கைதி உள்ளே இருக்கிறாரு, அவருக்கு வந்து நீங்கள் வந்து வாழ்த்து சொல்கிறீங்க, அவர் வரலன்னு வருத்தப்படுறீங்க, சகோதரன்றீங்க. அவரை வந்து இன்னும் சொல்ல போனாக்கா அவரை வந்து ஜெயிலேருந்து வெளியில் விட மாட்டுறாங்க, மோடி அரசு வந்து பழி வாங்குதுன்றீங்க. இதுதான் முதல்வருடைய தன்மை. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. யாருக்கெல்லாம் உதவி செய்கிறாரு, யாருக்கெல்லாம் துணை நிற்கிறான்னு பார்த்தீங்களா? திருட்டுத்தனம் பண்ணுறவன், அயோக்கியத்தனம் பண்ணுறவனுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு முதல்வரே இப்படி வந்து பிரச்சார காலத்தில் பேசினாக்கா இவர்கள் மீண்டும் வந்து பொறுப்பேற்கும் பொழுது இவர்களுடைய அமைச்சர் பெருமக்களும் அதைத்தானே செய்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் ஊழல் செய்வது, கனிம வளத்தை திருடுவது, இயற்கை வளங்களை திருடுவது, பணத்தை கொண்டு போய் பணத்து கூட வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. 4000 கோடி வந்து மக்களுக்காக வந்து பணி செய்ய சொல்லி கொடுத்தா அதையும் அடிச்சுட்டு போய் பெருவளத்தில் எங்களை மூழ்க விடுறீங்க. இந்த பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சறான், அவன்கிட்ட வந்து காசு வாங்கிக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சாராயம் சீட்டு விளாட்றான், அவன்கிட்ட வந்து காசு வாங்குறீங்க. 550 கோடி இவர் வந்து மேடையில் பேசியிருக்காரு. மோடி வந்து இந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரோ பாண்டா வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மோடியை குற்றம் சாட்டுறாரு. அப்போ 550 கோடி நீ வாங்கியிருக்கிய ராசா, அது என்ன ராசா? அதுவும் ஒரு ஆள்கிட்ட இருந்து இவர் வாங்கினது 650 கோடி கிட்ட. அது ஏன்றதுக்கு ஆனால் இன்ன வரைக்கும் விளக்கம் கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் விளக்கம் கொடுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மெத்து கடத்தல் வந்து காசு வாங்கிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர், இதற்கு கீழே வகிக்கக்கூடிய அமைச்சர்கள், இந்த ஆட்சி முறை நமக்கு தேவையா? இப்போ நடந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஆளுநரை பற்றி விமர்சனம் செய்வது சரியாக இருக்குமா? உதயநிதி அங்கங்கே பேசிட்டு வர்றார். அங்கங்கே பேசுகிறாரா, அவரை பற்றியே பேசுகிறாரா? அவரை பற்றியும் பேசுகிறார். அவரை பற்றியும் பேசுகிறார். கேட்போம். ஆளுநரை பற்றி வந்து உதயநிதி பேசுவது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எப்படி மாய் படத்தில் வந்து வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி, மின்னல் மாதிரி சரட்டுன்னு வர்றதும் மின்னல் மாதிரி பட்டுன்னு போகிறதும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தாண்டி அவர் சொல்கிறாரு, இந்த இடத்தில் ஒரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிமுக நபர்களை ஒருமையில் அவனுங்க இவனுங்கன்னு சொல்லி பேசுகிறார். அந்த விஷயத்தை நீங்கள் கவனிங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். அவர் பேர் ஆர்என் ரவி கிடையாது, அவர் பேர் RSS ரவி, சங்கி ரவி, கைப்புள்ளதான். அதே மாதிரி ஒரு படத்துல மாயின்னு ஒரு படத்துல மின்னல், அது வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அது மாதிரிதான் அவர் சட்டமன்றத்துக்குள்ள வரும்போது அப்படியே வீராப்பா வருவாரு. ஆனா அவர் எப்ப போனாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அவர் எப்ப போனாலும் யார் தெரியுமா எந்திரிச்சு மரியாதை செலுத்துவா? அவர் எப்ப போறாருன்னு எப்படி தெரியுமா எங்களுக்கே தெரியும். அதிமுக காரெல்லாம் எந்திரிச்சு ஓடிடுவான். அதிமுக காரையே எந்திரிச்சு ஓடுறான்னு பார்த்தா இவர் ஓடி போயிருப்பாரு. அப்படிப்பட்ட ஸோ 2 விஷயம் சொல்கிறாப்புல. சட்டமன்றத்துக்கு எப்போ வராரு, எப்போ போகிறான்னு தெரியல, வரவும் தெரியாது, ஓடுறது தெரியாதுன்ட்டு. நீ ஒரு அமைச்சர் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது சட்டமன்றத்துக்கு வரல உதயநிதி, கரெக்டாக? அதை விட நான் கழட்டுற வேலையை உனக்கு நான் கேட்குறேன். அவர் எப்போ வராரு எப்போ போகிறான்னு தெரியுது அவசியம் கிடையாது. அவர் எப்போ வருவான்றது எல்லாத்துக்கும் தெரியும். உன் வேலையே அதுதான். நீ சட்டமன்றத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கணும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது. அன்றைக்கி வராமல் யாருக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எங்கே போயிருந்த? அதுக்கு பதில் சொல்லுவியா? 2வது, அதிமுக ஒட்டுமொத்த பேர் எஞ்சி ஓடுறானுங்க வரானுங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிறது யார்? எல்லாருமே எம்எல்ஏ, கரெக்டுங்களா? ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று ஜெயிச்சு வந்திருக்கிறாங்கன்னா அத்தனை பேரையும் போகிறான் வாரான் ஓடுறான்னு ஒருமையில் பேசுகிறேன்னா உனக்கு என்ன மரியாதை? அப்போ நீ எங்கெங்கே ஓடுற, எப்பப்பெல்லாம் துபாய்க்கு போகிற, எப்பப்பெல்லாம் நீ திருச்சிக்கு போகிற, திருச்சிக்கு நீ எதுக்கு போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் பேசட்டுமா? யாருக்கும் தெரியாத ரகசியம் எனக்கு தெரியும். நான் சொன்னேனாக்கா அதுக்கப்புறம் நஷ்டம் போயிடும். அதாவது நீங்கள் பேசும்போது நாகரிகத்தை கடைப்பிடிச்சி பேசணுமே தவிர அதை விட்டுட்டு அதிமுககாரன் ஓடுறான் ஓடியாடுறான் அப்படின்னாக்கா அப்போ உன்னை வந்து போடா வாடா அவனை இவனேன்னு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதிமுககாரங்களுக்கு? அதிமுக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், ஒரு நிமிஷத்தில் உன்னை பேசி விட்டு போயிடுவாங்க, கரெக்டாக? நீங்கள் வந்து ஒரு சட்டமன்றத்திலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்கு என்ன கண்ணியம் கொடுக்கணுமோ அந்த கண்ணியம் கொடுக்கணும். அதெல்லாம் கிடையாது. நீ வந்து இது வரைக்கும் உங்கள் ஒப்பனை நீயும் வந்து செஞ்ச ஆட்சியோட லட்சணத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறோம். 3 வருஷமாக என்ன கலட்டினீங்கன்னு சொல்லுங்கன்றோம். அதை சொல்ல முடியலையே. அதை சொல்ல முடியாமல் கள்ள தொடர்பு வச்சுருக்கான்ற, செங்கலை தூக்கி காட்டுற, பைத்தியக்கார மாதிரி பேசுகிறே தவிர என்ன இயல்பாக பேசுனியா? இயல்பாக 3 வருஷம் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? என் மக்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? வலி வேதனை தவிர என்ன கொடுத்தீங்க? நீங்கள் என்னென்ன பிடுங்குனீங்க? எங்கள்கிட்ட சந்தோஷம், நிம்மதி, நிலத்தை எல்லாத்தையும் பிடுங்குனீங்க. இந்த பக்கம் பிடுங்கியாகவும் இருக்கிறீங்க, இந்த பக்கம் வந்து நிம்மதியும் கெடுக்கிறீங்க. நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அதிமுக நபர்களையும் சேர்ந்து ஒருமையில் பேசுகிறது, இந்த பக்கம் ஆளுநரை ஒருமையில் பேச வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உடனே கொஞ்ச நாளைக்கு சீமானை தூக்கிட்டு சுற்ற வேண்டியது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடியை தூக்கிட்டு சுற்ற வேண்டியது. நீங்கள் என்னடா செஞ்சீங்க? அதை பற்றி பேசுங்கன்னா ஒருத்தனும் பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ தான் உதயநிதி. அவங்க அப்பா வந்து அக்யூஸ்டுக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறாரா? புள்ள வந்து யாருக்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிறாரு தெரியுதுங்களா? இவ்வளோதான் திமுகவுடைய லட்சணம். இவ்வளோதான். திருச்சி எதுக்காக போகிறார்? ரகசியம் சொல்லாமே. தேவைப்படும் போது சொல்கிறேன், இப்போலாம் சொல்ல முடியாது. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.